அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அருமை தம்பி தஞ்சை கரிகாலன் அவர்கள். அண்ணனுக்கு பின்னாடி பேசி ஸ்கோர் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். மீண்டும் கதிர்கையன் படை வெடிக்கும், காரிருள் நீக்கும், கீழ்வானம் சிவக்கும், கிழக்கு வெளுக்கும், கிளிநொச்சி எமதாகும், கிழக்காசிய பிராந்தியத்தில் அகண்டவரும் தமிழர் தேசம் பிறக்கும், தம்பியின் தம்பி சீமானின் படை அதற்கு உழைக்கும் உழைக்கும் என கூறிக்கொண்டு வரலாற்று பெருமைகள் பல நிறைந்த நன்னாள் இந்நாள். எங்கள் மாவீரன் எங்கள் இதயத்தில் எல்லாம் நிறைந்திருக்கிற தமிழ் தேசிய இனத்தினுடைய லட்சிய புருஷன் பெருமாவீரன் பிரபாகரன் எங்களுக்காக சுதுமலையிலே பிரகடனத்தை வெளியிட்ட வரலாற்று பெருமைக்குரிய இந்நன்னாளில் தமிழர் நிலத்தில் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் எங்கள் உயிர் தலைவன் சீமான் தலைமையில் கூடி நின்று வள்ளுவர் கோட்டத்திலே நாங்கள் ஒரு போர் பிரகடனத்தை முன்வைக்கிறோம். திராவிடமே, நீ ஆண்டது போதும், தமிழர்கள் மாண்டது போதும், கருணாநிதியின் மகனே ஸ்டாலினே எங்கள் நிலத்தை விட்டு வெளியேறு. இது தமிழர் நிலம். தமிழர் நிலத்தில் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் ஆள வந்திருக்கிறோம். பன்னெடுங்காலமாக தமிழ் தேசிய இனத்தின் உரிமைகளை பறித்துக் கொண்டு திராவிட போர்வையில் அட்டூழியம் செய்து வருகிற திராவிடத்தின் திருவாளர்களே, நீங்கள் வெளியேறுங்கள். இது எங்கள் நிலம். எங்கள் நிலத்தை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் ஆழ்வார்கள். அந்த தமிழ் தேசிய மக்களில் தமிழ் தேசிய இனத்திற்காக தன் உயிரை துச்சான மதித்து 13 ஆண்டு காலம் தமிழர் நிலத்தில் தனித்து நின்று களமாடிக்கொண்டு தமிழ் தேசிய இனத்திற்கு தனித்தவரும் அரசியல் ஆற்றலை உருவாக்கி இருக்கிற வரலாற்று பெருந்தலைவன் என் உயிர் தலைவன் அண்ணன் சீமான் இந்த நிலத்தை ஆள வேண்டும். அந்த காலத்தை நாம் உயிரை கொடுத்தேனும் உருவாக்கணும். ஏன்? இந்த நிலத்தில் தான் கருப்பர் நகரமாக இருக்கிற சென்னை மாநகரத்திலே தமிழ் தேசிய இனத்தின் மகன் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் பச்சை படுகொலை செய்யப்படுகிறார். எந்த துணிச்சல்ல கொலை செய்கிறார்? எந்த துணிச்சல்? கருணாநிதியின் மகன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார் என்பதால் தான் அவருடைய வீட்டு வாசலிலே சென்று பட்ட பகலிலே வெட்டி கொள்றான். எப்பேற்பட்ட இனத்தின் மகன் எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள்! ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்து தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றுமையை பேசிய ஒரே தலைவன் தமிழர் நிலத்தில் எங்கள் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். நாங்கள் பேசும் அரசியலைத்தான் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வேறு மொழியில் வேறு பாணியில் இந்த நிலத்தில் பேசிக் கொண்டிருந்தார். அந்த வரலாற்று தலைவனை வெட்டி கொள்றான். கேட்க நாதி இல்லை, கேட்க நாதி இல்லை. கேட்டா இரும்பு கரம் கொண்டு அடக்கும் அரசு இதுங்கிறான். அப்பேற்பட்ட அரசா இது? கருணாநிதியின் மகன் அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்குகிற அரசா இது? கேவலமான அரசு இது. பச்சை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, ஏழை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தமிழ் தேசிய இனத்தில் இருக்கிற தமிழ் தேசிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மண்ணின் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நீங்கள் யாருக்கான அரசை நிறுவுகிறீர்கள்? இது யாருக்கான அரசு? இந்த மக்களுக்கு நல்லாட்சி தர வக்கற்ற நீங்கள் அதிகாரத்தை விட்டு வெளியேறுங்கள். தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள் இந்த நிலத்தை ஆள்கிறோம். அப்படி அண்ணன் சீமான் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் இந்த நிலம்? எப்படி எங்கள் தங்கை சரண்யாவை ஆந்திராவிலே 4 பேர் பாலியல் கூட்டு வல்லுறவு கொண்டு கொன்றானோ அவனை ஈவு இரக்கமின்றி ஒரே நாளில் 24 மணி நேரத்தில் அந்த கொலை குற்றவாளிகளை கண்டுபிடித்து அதே பாலத்துக்கு கீழ் வைத்து சுட்டு கொன்னாரே அந்த நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஜெகன்மோகன் அவர்கள். அதை போல மக்களுக்கு பாதுகாப்பு தருகிற அரசாக எங்கள் அண்ணன் சீமானின் அரசு இருக்கும். அதை மனதில் வைத்துக் கொண்டு இங்கு இருக்கிற தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நீங்கள் எங்கள் அண்ணன் சீமானின் பின்னால் அணிதிரண்டு வாருங்கள் வாருங்கள் என கூறிக்கொண்டு சீர்மிகு தமிழர் நாட்டில் சீமானாட்சி மலரட்டும், சிந்தையெங்கும் தமிழர் நெஞ்சில் புரட்சி பரவட்டும், பறக்கட்டும் பறக்கட்டும் புலிக்கொடி, இனியேனும் சிறக்கட்டும் தமிழ்குடி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநில இளைஞர் பாசறை பொறுப்பாளர் அருமை சகோதரி பாத்திமா பர்கானா அவர்கள் உரையாற்றுவார்கள்.
அன்னை தமிழுக்கும் அவ்வுணர்வோடு கூடியிருப்போருக்கும் அன்பு வணக்கம். அருமை தாய்மாமன் சீமான் அவர்கள் வழக்கமாக சொல்வதுண்டு, வாழ்க்கையில போராட்டம் இருக்கலாம், ஆனா வாழ்க்கையே போராட்டமாக இருக்கக்கூடியது இந்த தமிழினத்துக்கு தான் அப்படின்னு. அப்படி கடந்த முறை மாவட்டம் தழுவிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்யும் போது நான் சொன்னேன், மாமா நீங்க வந்தாதான் புயல் அடிச்ச மாதிரி இருக்கும், நீங்க பேசினாதான் அது நல்ல பதிவு பண்ண மாதிரி இருக்கும். இப்ப நீங்க போய் தென்றலா இருங்க, அப்புறம் நான் வந்து புயல் அடிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி இன்னைக்கு எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்வதற்காக வள்ளுவர் கோட்டத்திலே வந்திருக்கிறோம். ஆட்சி நிர்வாகம் சிறப்பாக இருக்குது, எந்த கொம்பனாலும் எங்களுடைய ஆட்சியை குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. முதல் இது முடியாட்சி அல்ல அப்படிங்கிறத நாம நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். இது மக்களாட்சி. முடியாட்சியில கூட மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நேரா அரசவைக்குள்ள போய் நம்மளுடைய நீதியையும் நியாயத்தையும் பெற்றிருக்கலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்துலதான் அந்த பொன்மொழியை எழுதி வச்சுக்கணும். பொன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் அப்படின்னு அன்னைக்கு கண்ணகி அவர்கள் கேட்டதுக்கு அரசன் மாண்டது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படி இன்னைக்கு ஒவ்வொரு அரசு அலுவலகங்களையும் இந்த பொன்மொழியை எழுதி வச்சுக்கணும். ஆனா எழுதி வச்சாலாவது அவர்களுக்கு அந்த உணர்வு இருக்குமா என்னன்னு தெரியாது. அவ்வளவு கரப்ட் ஆகி இன்னைக்கு சமூகம் இருக்கிறது. காரணம் இந்த 75 ஆண்டு கால இந்த திராவிட அரசுகள் நம்மை மாறி மாறி ஆண்டதின் சோதனை அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியாக இன்று சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருவரும் நம்ம எல்லாருமே வந்து கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடி சின்ன பிள்ளைல இருக்கும்போது நம்ம செய்தித்தாள்ல படித்தது உண்டு, கேங்ஸ்டர் கலாச்சாரம், திமுக வந்துருச்சா அவங்க வந்தாலே ரவுடிசம் தலை தோங்கி இருக்கும் அப்படிங்கறத நம்ம செய்திகள்ல படிச்சது உண்டு. ஆனால் இன்னைக்கு கண்கூடா நம்ம பார்க்கும்போது உண்மையாகவே ஒரு பெரும் அச்சத்தை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய 90 விழுக்காடு குற்றங்களுக்கு இந்த மதுமத போதையும் இந்த போதைப் பொருட்களுக்கு அடிமையாக கூடிய இந்த தனம் தான். உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 5000க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகளை இவர்கள் தான் திறந்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக 12 ஆலைகள் இந்த அரசுகள் நடத்துது. அதுல 7 ஆலைகள் திமுகவுடையது, மீதி இருக்கக்கூடியது அண்ணா திமுகவினுடையது. இவர்கள் தான் மதுவை ஒழிப்பார்கள், இங்க இருக்கக்கூடிய போதைப் பொருட்களை இவர்கள் தான் குறைப்பார்கள். எப்போதும் ஏதாவது ஒரு குற்றம் வந்துச்சுன்னா செய்திகள்ல ஊடகங்கள் என்ன வருது, இன்னைக்கு 77 ரவுடியை நாங்க கைது செய்தோம், இன்னைக்கு இத்தனை லிட்டர் கள்ளச்சாராயத்தை கொள்முதல் செய்தோம், அதாவது என்னது சொல்ல அபகரிச்சோம், நாங்க வந்து அதை எடுத்துட்டோம், இல்ல இத்தனை போதைப் பொருட்களை வந்து நாங்க வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் செய்திகளை வந்து பரப்புறாங்க. ஆனா அதற்கு பின்னாடி அதுக்கு அப்புறமா அந்த சம்பவங்கள் முடிந்ததுக்கு பிறகாக இவர்கள் வந்து மக்கள் எல்லாம் மறந்துடணும், அதுல இருந்து டைவர்ட் ஆயிடணும், அந்த செய்தியே மறந்து அடுத்த சோதனையும் அடுத்த வேதனையும் நமக்கு வந்துடும். அப்படியான ஒரு சமூகமாக ஒரு மாறி இருக்கு இன்னைக்கு சூழல் அப்படிங்கறத ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் தாய்மாமன் சீமான் அவர்களே சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இந்த கோட்ஸ். இப்போது இன்டெலிஜென்ட் கன்சல்டன்டாக இருக்கக்கூடிய எட்வர்ட் ஸ்னோடன் சொன்னதை சொல்லியிருக்கிறார். If exposing a crime is considered as a crime, if exposing a crime is considered as committing a crime, then you are ruled by criminals அப்படிங்கறத சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த குற்றங்களை அம்பலப்படுத்துவதும் உண்மைகளை உரைப்பதும் குற்றமாக கருதப்படுமே ஆனால் நீங்கள் குற்றவாளிகளால் ஆட்சி செய்யப்படுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு மேடை ஏறி அரசை விமர்சிச்சு பேசிட்டாலோ ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட் போட்டுட்டாலோ குண்டாஸ் என்கின்ற சட்டம் பாயுது. ரொம்ப எளிமையா இந்த மாதிரியான மிக தீவிரமான சட்டங்கள் எளிய மக்களின் மீது 5 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்துக்காக சட்டம் பாயுது. ஆனா தீவிரமான விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் நடக்குது. குறிப்பாக இந்த கஞ்சா புழக்கம், தாராளமான புழக்கம், இந்த கஞ்சா புழக்கம் கல்லூரியில இருந்து பள்ளிக்கூடங்கள்ல இருந்து எல்லா இடங்கள்லயும் இந்த புழக்கங்கள் அதிகரித்து வருது. காரணம் இந்த அரசினுடைய மெத்தன போக்கு, அதிகப்படியான கட்டுக்கடங்காத ஊழல் 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 அததான் காரணம் காட்டணும். இன்னைக்கு அதானி கிட்ட போட்ட ஒப்பந்தத்தின் பேர்ல கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலத்துக்கு அவங்க ஒப்பந்தத்தை போட்டாச்சு. 3 ரூபாய்க்கு விற்கக்கூடிய இந்த மின்சாரத்தை இவர்கள் வந்து 7 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யறாங்க ஒரு யூனிட் மின்சாரத்தை. அப்போ அதுலயும் ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம நல்லா உணர்ந்துட்டோம். இந்த கொள்முதல் செய்யாம நாம என்னைக்கு வந்து மின்சாரத்துல தன்னிறைவு பெறுவோமோ, நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரைவு படிச்சீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். முதல் நம்மளுடைய
ஒளிமயமான ஒரு விடிவு வேணும் அப்படின்னா இன்னைக்கு மின்சாரம் அவசியமாக இருக்குது. அப்போ இந்த மின்சாரத்துல இந்த அரசு தன்னிறைவு பெற்றுச்சானா இல்ல, அதுலயும் கடன் சுமை, அதுலயும் ஊழல். அதனால அந்த மின் கட்டண சுமை என்பது மக்களாகிய நம் மீதுதான் திருப்பியும் வரும் அப்படிங்கறத நீங்க நன்கு உணர்ந்துக்கணும். நம்ம இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, 500 ரூபாய் கொடுத்துட்டாங்கிறதுக்காக வாக்க விக்கிறோம். நாம வாக்க மட்டும் விக்கல, நம்மளுடைய மானம், நம்மளுடைய மரியாதை, நம்மளுடைய நிலவளம், நம்மளுடைய நீர்வளம், நம்மளுடைய காட்டு வளம், நம்மளுடைய கனிம வளம் சொல்லி அத்துணையும் இவர்களிடம் விக்கிறோம் அப்படிங்கறத நீங்க மனசுல ஏந்தி கொள்ளுங்கள். சரியானவர்களுக்கு உங்களுடைய வாக்கினை செலுத்தணும் அப்படின்னா தான் உண்மையான மாற்றம் பிறக்கும். இத்துணை சம்பவங்களுக்கும் நாம் தமிழர் கட்சி கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். மாநில மகளிர் பாசறை பொறுப்பாளர் மதுரை சத்யா அவர்கள் உரையாற்றுவார்கள். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இங்க மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் மின்கட்டண உயர்வு. ஒரு காலத்துல ஆண்டுக்கு 20 விழுக்காடு ஊதிய உயர்வு கொடுத்த துறை மின்கட்டணம். மின்வாரிய துறையில 20% ஊதிய உயர்வு கொடுத்தாங்க, போனஸ் கொடுத்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட மின்வாரிய துறை இன்னைக்கு நஷ்டத்துல இருக்குன்னா அதற்கு காரணம் ஊழல் நிர்வாகமான இந்த திராவிட நிர்வாகம். ரெண்டே காரணம் தான். ஒன்னு ஊழல் நிர்வாகம், இன்னொன்னு திறமையற்ற நிர்வாகம். உங்களுக்கு தான் எப்படி ஆட்சி செய்யணும்னே தெரியல. ஒரு மன்னன் முறையறிந்து வரி விதிச்சாதான் அந்த அரசு நல்ல அரசா இருக்கும். எல்லா ஊழலையும் நீங்க பண்ணிட்டு எல்லாத்தையும், நிலக்கரி கொள்முதல்ல ஊழல், மின்வாரிய உபகரணங்கள் வாங்குறதுல ஊழல், மின்வாரிய ஊழியர்கள் பணி நியமனத்துல ஊழல், பகுதி நேர இல்லாட்டி தொகுப்பு ஊதியத்துல ஒரு ஊழியரை பதிவு செஞ்சாலும் அதிலும் ஊழல். அனைத்திலும் ஊழல் இருக்கக்கூடிய இந்த ஊழல் நிறைந்த இந்த ஊழல்வாதிகளால நிச்சயமா நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியாது. இன்னைக்கு இங்க போட்டிருக்காங்க புகைப்படம், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு. ஒவ்வொரு நாளும் செய்தி. அந்த கொலை வழக்குல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சி சேர்ந்த பிரமுகர்களும் இருக்காங்க. ஆனால் இதில் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, எங்கள் நாம் தமிழர் கட்சியின் தம்பி தங்கைகள் அந்த கொலை வழக்கு பின்னணியில் இல்லை. எந்த ஊர்ல வேணாலும் எடுத்துக்கோங்க, திருநெல்வேலியில எடுத்துக்கோங்க, மதுரையில எடுத்துக்கோங்க, ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு, எல்லா கொலை வழக்கு எடுத்தாலும் அதாவது எல்லாத ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகர்கள் ஒரு இருக்காங்க. அப்ப குற்ற பின்னணி உள்ள இருக்கிறவங்க பிற கட்சிகள் இருப்பாங்க. நேர்மையான அரசியல் களத்தை விரும்பும் தம்பி தங்கைகள் நாம் தமிழர் கட்சியில தான் இருப்பாங்க. அண்ணன் சொல்வார் அடிக்கடி, மாற்றம் அப்படின்றது வேணும் அப்படின்னு. ஒவ்வொரு தனி மனிதனும் அடிப்படையில இருந்து மாற்றம் இருக்கணும். சங்கத்தமிழ்ல சொல்லியிருக்காங்க, முறையறிந்துதான் ஒரு மன்னன் வரி விதிக்கணும்னு. உங்க அப்பா நல்லாதான் தமிழ படிச்சாரு, ரொம்ப அருமையா எழுதினாரு. ஆனா நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில்னு. நீங்க தமிழை நல்லா படிச்சீங்க, எழுதுனீங்க. ஆனால் ஈழத்தில் என் தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது பதவி நாற்காலியில இருந்து அதை வேடிக்கை தானே பார்த்தீங்க. உங்களுக்கு தேவை பதவி. நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைகளோட கோரிக்கைகள், அண்ணனோட ஆட்சி என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம் அடுத்த தேர்தலை நோக்கி பணி செய்து கொண்டிருக்க நேரத்தில் நாங்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையினருக்கான ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். எல்லாரும் பாருங்க, எங்களோட நோக்கம் தேர்தல் கிடையாது. இப்பயே எல்லா கட்சியிலையும் எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தமிழகம் முழுவதும் மின்கட்டண உயர்வு, சட்டம் ஒழுங்கு முறைகேடு அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஊருக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்து மக்களின் நலனுக்காக உழைக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு முறையாவது சிந்திச்சு பாருங்க. அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக வாக்களிக்க வேண்டியது ஒவ்வொருத்தரோட கடமை. 500க்கும் 1000க்கும் ஆசைப்பட்டு எளிய அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நேர்மையான பிள்ளைகளை நீங்க மறந்துடாதீங்க. 2026 எதிர்கால இந்தியாவை வளரும் தலைமுறையினருக்காக அரசியல் செய்யும் நாம் தமிழர் பிள்ளைகளுக்காக வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.